ஹலோ வெல், நம்ம இன்னைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சில செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? ஸோ யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஜஸ்ட் இதை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைண்டாக இருக்கும். ஸோ அதனால இதுக்கு முன்னாடி இருக்க செஷன்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு புரிதல் இருக்கும். வாங்க நம்ம செஷனுக்கே டேரெக்டாக போகலாம். யா, தேங்க்ஸ். வெல்ங்க, நம்ம லாஸ்ட் செஷனில் டிக்ஷனரிஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூவேஷனே நம்ம இந்த செஷன்லேயும் பார்ப்போம், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம ஐட்டம் ஃபங்க்ஷன், கெட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஃபார் லூப்பில் ஒரு வேரியபிள்குள்ளே டிக்ஷனரி எப்படி கால் பண்ணி பிரிண்ட் பண்ணுறது அதையும் பார்த்தோம், சரிங்களா? இப்போ ஃபர்தர், ஓகே, ஸோ நம்ம ஃபார் ஸ்டேட்மெண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே எப்படி டிக்ஷனரி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம், ஓகேங்களா? வில் ஸ்டார்ட் வித் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இஃப் IND இஸ் த கீவேர்ட். ஓகே, ஸோ IND வந்து கீவேர்ட், சரிங்களா? ஸோ IND இன் கண்ட்ரீஸ். ஓகே, இது வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட கண்டிஷன். ஓகே, in this case print India exists. என்ன மீனிங் இந்த இஃப் கண்டிஷனுக்குன்னா, நம்ம டிக்ஷனரிக்குள்ளே IND வேல்யூ இருக்கா, இருந்துச்சுன்னா இந்தியா எக்ஸிஸ்ட் இந்த டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறோம், அதுதான், ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்துட்டோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ எக்ஸிக்யூட். பிஃபோர் தட், ஸோ India exists for key value IND in the dictionary. இந்த டீட்டெயிலாக போய் கொடுத்துக்கலாம். பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஓகே, எக்ஸிக்யூட் பண்ணுறோம். See, India exists for key value IND in dictionary. ஒரு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, else print the value is not present. ஏதாச்சும் ராங் கீவேர்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த கேஸில் நமக்கு the value is not present அப்படின்னு சொல்லி வரும். மேலே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றிட்டு ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். the value is present. oh my god, colon. okay, the value is present. okay, நீங்கள் இந்த கோலன் இந்த எரர்லாம் வரும், அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்க்கணும், சரிங்களா? ஓகே, இப்போ டிக்ஷனரியில் இல்லாத ஒரு கீவேர்டை கொடுக்குறேன். the value is not present, which is true. SL ஸ்ரீலங்கா நம்ம கொடுக்கல டிக்ஷனரியில். ஸோ சிம்பிளாக இஃப் கண்டிஷன் லாஜிக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தான்குள்ள, விச் இஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, நீங்கள் திங்க் த்ரூ பண்ணி உங்களோட அசம்ப்ஷன்ஸ் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் கோட் லாஜிக் எழுதலாம். ஓகே, ஸோ நான் கண்ட்ரீஸ்க்கு SL அப்படின்னு சொல்லி ஒரு பொது கீவேர்ட் கொடுத்து அதுக்கு வேல்யூ ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஓகே, கீழே பிரிண்ட் கண்ட்ரீஸ். ஓகே, in this case அப்பெண்ட் ஆகும் SL ஆயிடுச்சு பாருங்க. நம்ம கண்ட்ரீஸ் டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணுறப்ப SL கொடுக்கல, பட் கீழே செப்பரேட்டாக அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்ட்ரீஸ் பிரிண்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எண்டில் சஃபிக்ஸில் SL அதுக்கான வேல்யூ ஸ்ரீலங்கா வந்து அப்பெண்ட் ஆகிருக்கு.
ஸோ அதுக்கான பீஸ் ஆஃப் கோட் இது தான். ஓகே, இப்போ பாருங்கள், அதுக்கு கீழே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த கீவேர்ட் கால் பண்ணுற மாதிரியே கொடுக்குறேன். விச் இன்ஃபேக்ட் நம்ம கண்ட்ரிஸ் அந்த டிக்ஷனரிக்குள்ளே கூட கொடுக்கல வேல்யூ, பட் பிரிண்ட் ஆகிருக்கு. பட் கீவேர்ட் கொடுக்காம நம்ம ஹோல் வேல்யூ கொடுத்தோம், அந்த கேஸில் பிரிண்ட் ஆகலை, எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஸோ கீவேர்ட் மட்டும் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணோம்னா எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய கோட் அடிக்கிறப்ப, பெரிய லைன் ஆஃப் கோட் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நடுவில் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு செப்பரேட் ஆக்ஷன் பிளாக் இருக்குல்ல, செப்பரேட் ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த கேஸில் ஒரு டிக்ஷனரிக்கு புதுசாக இந்த மாதிரி ஒரு வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் டிக்ஷனரிக்கு. ஓகே, பாக் இஸ் an existing keyword dictionary. பாருங்க, உங்களுக்கு எக்ஸப்ட் பாகிஸ்தான், இந்த பாகிஸ்தானோட வேல்யூ இல்லாமல் மீதி என்னென்னலாம் வேல்யூ இருக்கோ டிக்ஷனரிக்குள்ளே அது எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கு. which omits the value which you give inside the pop function. பாஸ் கொடுத்தோம்னா ஆஸ்திரேலியா வராது. Australia have not got printed yet. Okay, so pop function ஓட simple functionality இதுதான். Then pop item. Okay, pop itemனா உங்களுக்கு கடைசி வேல்யூ வராது. பாருங்க, நம்மளோட டிக்ஷனரியில் கடைசி வேல்யூ நியூசிலாண்ட். ஓகே, ஸோ நியூசிலாண்ட் வரல. இப்போ நான் அதை அன்மியூட் பண்ணிட்டேன், ஸ்ரீலங்காவுக்கு டிக்ளேர் பண்ண வேல்யூவை. ஸோ விச் மீன்ஸ் ஸ்ரீலங்கா தான் கடைசி வேல்யூவாக இருக்கும் டிக்ஷனரியில். இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அந்த ஸ்ரீலங்காவை ஒமிட் பண்ணிவிட்டு நியூசிலாண்ட் ஆஸ் யூஷுவல் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இது ஒரு சிம்பிள் ஜெமிக்ஸ், பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா பாருங்கள், நியூசிலாண்ட் ரிமூவ் ஆகிட்டு ஸ்ரீலங்கா பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இந்த கண்ட்ரிஸ்க்கு புது வேல்யூ டிக்ளேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பாப் ஐட்டம் நான் வந்துட்டு கொடுத்துருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன் நான். சரிங்களா? ஸோ அதனால் அப்போவே அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பர்ஃபார்ம் ஆகிடும், நியூசிலாண்ட் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா அசைன் ஆகி மீதி இருக்க வேல்யூ கண்ட்ரிஸோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் வரும், டிஸ்பிளே ஆகும், கீழே எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் த கீ ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் டிக்ஷனரி யூஸ் பண்ணுறப்ப. ஓகே, ஸோ அகைன் இப்போ இன்னும் கொஞ்சம் வேல்யூஸ் ஆட் பண்ணிக்கலாம் டிக்ஷனரிக்குள்ளே. நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க ஸ்ரீலங்காவே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சார் ஸ்ரீலங்கா. தென் கீழே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, del countries square bracket keyword delete statement யூஸ் பண்ணுறோம். பங்களாதேஷ். ஓகே, இப்போ பங்களாதேஷோட வேல்யூ வந்து டெலிட் ஆகிட்டு மீதி வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். which is similar to pop function. ஓகே, பட் இது ஃபங்க்ஷன் கிடையாது, delete statement. ஓகே, இதில் நம்ம delete countries ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள என்ன கீ வேல்யூ கொடுக்குறோமோ அது ஒமிட் பண்ணிவிட்டு மீதி வேல்யூ கீழே எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட் கொடுத்தா ஆஸ்திரேலியா வரல. ஓகே, பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க delete ஃபங்க்ஷனோட ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, நம்ம எந்த கீவேர்டு கொடுக்கலன்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணுது. விச் மீன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கண்ட்ரிஸ்ன்ற ஒரு டிக்ஷனரி டெலீட் ஆகிடும். அப்புறம் அதை பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு டிக்ஷனரி இருக்காது பீஸ் ஆஃப் கோடில், எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காது. அதுதான் அந்த எரருக்கான காரணம். ஓகே, ஸோ கிளியர் ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு என்டையர் டிக்ஷனரியை எம்டி பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ கிளியர் கொடுத்தோன்னே பாருங்கள், டிக்ஷனரிக்குள்ளே 6 வேல்யூ இருந்தாலுமே அது பிரிண்ட் பண்ணுறப்ப எம்டியாக தான் காட்டுது, எம்டி ஸ்ட்ரிங்ஸ் தான் வருது. ஓகே, எம்டி ஸ்ட்ரிங்ஸ் இல்லை, எம்டி டிக்ஷனரி தான் வருது. ஓகே, ஸோ இதுதாங்க உங்களுக்கு கிளியர் ஃபங்க்ஷனோட ஒரு சிம்பிள் லாஜிக். ஓகே, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் நீங்கள் டிக்ஷனரிஸில் ஒர்க் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுவீங்க. அகைன் காப்பி
copy says நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கீங்க, அப்புறம் புதுசாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறீங்க. பட் அந்த புதுசாக க்ரியேட் பண்ணுற டிக்ஷனரிக்கு ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டிக்ஷனரியோட வேல்யூ அசைன் பண்ணணும். இன் தட் கேஸ் காப்பி ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுதான் இதோட மீனிங். காப்பி கண்ட்ரிஸ் டாட் காப்பி. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்கல்ல டிக்ஷனரி கிரிக்கெட் டீம்ஸ். ஓகே, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப உங்களுக்கு கண்ட்ரிஸ்குள்ளே என்னென்ன வேல்யூ இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ கீவேர்ட்ஸ் வச்சுமே எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நான் கீவேர்ட்ஸ் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணால் எந்த கீவேர்ட் கொடுத்துருக்கனோ அதோட வேல்யூவுமே கீழே பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ காப்பி ஃபங்க்ஷனோட ஒர்க் இது தான், டாஸ்க் இது தான். ஓகேங்களா? அகைன் என்ன பண்ணலாம், மியூட் பண்ணலாம். ஓகே, கமெண்ட் பண்ணியாச்சு. டிக்ட். ஓகே, டிக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ டிக்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சேம் காப்பி ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவோம் அதை தான் பண்ணியிருக்கு இதுவுமே. ஓகே, ஸோ புதுசாக ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறீங்க. அந்த டிக்ஷனரிக்கு எக்ஸிஸ்டிங் டிக்ஷனரியோட வேல்யூவை அப்படியே இன்வோக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நான் கீவேர்ட் மாற்றுறேன், NZ. இது எக்ஸிக்யூட் பண்ண நியூசிலாண்ட். சிமிலராக காப்பி ஃபங்க்ஷன் என்ன பண்ணுச்சோ அதுவே தான் டிக்ட் ஃபங்க்ஷனும் பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு இப்போ தெரியாது, இப்போ சிம்பிளாக இருக்கும். பட் நீங்கள் காம்ப்ளிகேட்டடாக காம்ப்ளெக்ஸாக டிக்ஷனரியில் ஒர்க் பண்ணுறப்ப இன் தட் கேஸ் ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை ஹேண்டியாக யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஓகேங்களா? நவ் டிக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள புதுசாக வேல்யூஸ் நீங்கள் டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியுமே டிக்ஷனரிக்கு வேல்யூஸ் அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் கோலன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக டிக்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணி நீங்கள் அசைன் பண்ணால் சேம் நீங்கள் கீவேர்ட் ப்ளஸ் வேல்யூ, கீவேர்ட் ஈக்குவல் டு வேல்யூ, அதுதான் லாஜிக். நீங்கள் நார்மலாக டிக்ஷனரி டிக்ளேர் பண்ணுறப்ப என்ன பண்ணுவீங்களோ அதே கேஸை இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குமே நான் வந்துட்டு கீவேர்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, நான் அடுத்த செஷன்ஸில் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுறேன்.